யூடியூப் சேனலை தொடங்க எனக்கு உதவி புரிந்த கடவுளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். நான் உங்கள் பாலன். மலை நதியாக பரிணமித்து ஓடும் இடங்களிலெல்லாம் சிறப்பு சேர்க்கிறது. இறுதியில் கடலுக்குள் சங்கமமாகிறது. மனிதர்களாகிய நாமும் நல்ல சிந்தனைகளை விதைத்து நம் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து வளர்ச்சி பாதையில் தடம்பதிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய உள்ளமும் சிந்தனையும் தெளிவாக இருக்க வேண்டும். செயலில் தன்னம்பிக்கை வேண்டும். உழைப்பில் உறுதியாக இருந்தால் நம்மை வீழ்த்த நினைக்கும் சக்திகள் தானே வீழ்ந்து போகும். அடுத்தவர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் நம் செயல்கள் இருக்கக்கூடாது. நம்மை செம்மைப்படுத்தவும் அதற்கான அங்கீகாரமாகவும் இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை உயர்வாக செதுக்கப்படும். அதன்படி வாழ்ந்து வாழ்க்கை பயணத்தை அர்த்தமுள்ளதாக ஆக்க வேண்டும். வாழ்க்கையில் யார் ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியை தழுவுகிறார்கள். ஒழுக்கமில்லை என்றால் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை. உயர்ந்த குணங்களை வளர்த்து கொண்டு அவற்றை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ணத் தொடங்கினால் போதும், இவ்வுலகில் உள்ள பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கண்டுவிடலாம். இது மிகவும் அவசியமான ஒன்று. ஆனால் பிரச்சனைகளுடன் வாழ்ந்தே பழக்கப்பட்டுள்ள நாம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்றால் பயந்து போகின்றோம். இனி நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட தொடங்கிவிடுகின்றோம். நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் எளிமையான தினசரி செய்ய வேண்டியவையாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியவையாக இருக்கலாம். அவை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை செய்வதில் உறுதியுடன் இருக்குமாறு வேதங்கள் நமக்கு கூறுகின்றன. மற்றவர்கள் எதை செய்கிறார்கள் அல்லது செய்யாமல் இருக்கிறார்கள் என்று ஆராய முற்படாதீர்கள். உங்களுடைய கடமைகளை முறையாக செய்வதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நம் கடமைகளை செய்யும் பொழுது மற்றவர் தம் கடமைகளை சரிவர செய்கிறாரா இல்லையா என்பது பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அதேபோல் கடமைகளை செய்வதில் சொந்த விருப்பு வெறுப்பு என்ற நிலை இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வேலையை நாம் செய்யும் பொழுது அதை செய்வது நமது கடமை என்ற மனப்பாங்குடன் செய்ய வேண்டும். நம்முடைய கடமைகளை எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் செய்ய வேண்டும். வீட்டிலோ அல்லது வெளியிலோ நமக்கென்று விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை நாம் உறுதியுடன் செய்ய வேண்டும். மேலும் இச்சையினால் தூண்டப்பட்ட செயல்களை நாளடைவில் சிறிது சிறிதாக குறைத்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் சிறு சிறு செயல்களை கூட அலட்சியப்படுத்தக்கூடாது. நாளை அவைகள் ஒன்றிணைந்து நம் வாழ்க்கையில் வெற்றி என்னும் உயர்ந்த நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதை உணர வேண்டும். ஆறறிவு படைத்த நமக்கு முதல் படி கற்பது, இரண்டாவது படி உழைப்பது. இந்த இரண்டு படிகளை கடந்து செல்லும் வாழ்க்கைதான் மனித தன்மையோடு விளங்கி தன்னிலும் பொதுவிலும் தன்னிகரற்ற உயர்வான இடத்திற்கு இட்டுச் செல்கிறது. இந்த சேனலில் மனித வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக சிந்தனைகளும் பிரபஞ்சத்தை அடிப்படையாக கொண்ட அறிவியல் கருத்துக்களும் இடம்பெறும். இந்த சேனலில் வெளியிடப்படும் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும், உங்கள் ஆற்றலை அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்கள் உயர்ந்தால் உங்கள் வாழ்வு வளமாகும். எனவே இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்து நேர்மறை ஆற்றலை பரப்புங்கள். மேலும் நமது யூனிவர்ஸ் சயின்ஸ் ரிச்சுவல் தாட்ஸ் என்ற சேனலை
சப்ஸ்கிரைப் செய்து பிரபஞ்ச பேராற்றலுடன் இணைந்திருங்கள். நன்றி.